வணக்கம் உறவுகளே. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். தினையரிசி களைஞ்ச தண்ணி அதான் கலர் இப்படி இருக்குது. இதில் மஞ்சத்தூள், தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்து இதை அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டேன். பீட்ரூட் அரிஞ்சதும் பாருங்க வடைச்சட்டி வச்சு பிரிக்கணுமா, கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு எல்லாம் சேர்த்து, வெங்காயம் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, பீட்ரூட் உள்ளே சேர்த்துடலாம். 2 உப்பு அதுக்கு அளவானது போட்டு மூடி வச்சிட்டோம்னா பொரியல் ரெடி. சிறுபருப்பு வறுத்து அதில் தக்காளி சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து, விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்து இறக்கியாச்சு. மண் பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து, முருங்கைக்காயும் கூட சேர்த்துட்டேன். அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட இதை நல்லா வணங்கி வரட்டும். ப்ரக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பால் கருவாடு சேர்த்தாச்சு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. உப்பு சேர்த்தாச்சு. புளி சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு. இந்த பக்கம் வடைச்சட்டி வச்சு கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்து, வெங்காயம் சேர்த்து வணங்குனது மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்குனது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலி சேர்த்து நல்லா சோறை வணக்கிக்கலாம். குழம்பு ரெடி, ரசம் ரெடி. கருவாட்டு குழம்பு, ரசம் ரெடி. இந்த பக்கம் சிறுபருப்புக்கு தாளிக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணங்குனது. மேரக்காய் சேர்த்திருக்கேன். மேரக்காய் கத்தியில் இருந்த பீட்ரூட் கலர் அதில் ஒட்டிடுச்சு. மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து அந்த சிறுபருப்பில் ரசத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு மல்லித்தழை, நான் அந்த காம்பெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். தண்டெல்லாம் நல்லா கட் பண்ணி அலசி போட்டுருவேன். மூடி வச்சிடலாம். ஒரு சவுண்டு வந்ததும் குழம்பு ரெடி ஆயிரும். சிறுபருப்பு கூட்டு. இது தினையரிசி ஊற வச்சுருக்கிறேன். இதை நான் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தோசை, வரகரிசி தோசை. வரகரிசி தோசைக்கு கருவாட்டு குழம்பு, ஆம்லெட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.